அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபியோட சீகா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கித்தாப் யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா பிடிஎஃப் அப்படின்ட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கித்தாப்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கித்தாப் கிடச்சிரும். யாராச்சும் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருந்து பார்க்க வேணாம், ஆரம்பத்தில் இருந்து பார்த்தா தான் இது என்ன பாடம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதனால் புதுசாக பார்க்குறவங்க சேனலுக்குள்ளே போய் ஆரம்பத்திலேருந்து ப்ளேலிஸ்ட் 1 இருந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் நல்லா புரியும். சரி, இப்போ நம்ம இந்த பாடத்தில் சீகா பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், சீகா மொத்தம் 7 ஸ்டெப்பு. என்னது? ஃபஸ்ட்டு வஹதான், ஒரு ஆள் செஞ்சாங்களா? தஸ்னியா, 2 ஆள் செஞ்சாங்களா? ஜம், 3 பேர் செஞ்சாங்களா? இதை பார்க்கணும். 2வது ஸ்டெப்பு, ஒரு செயலை ஆண் பால் செஞ்சாங்களா பெண் பால் செஞ்சாங்களான்னு பார்க்கணும். ஆண் பால்னால் முதக்கர் போடுவோம், பெண் பால்னால் முஅன்னஸ் போடுவோம். 3வது ஸ்டெப்பு, ஒரு செயலை மறைவானவங்க செஞ்சாங்களா? மறைவானவங்க செஞ்சாங்கன்னா காயிப்னு சொல்லுவோம். எதிர் உள்ளவங்க செஞ்சாங்கன்னா ஹாலிர்னு சொல்லுவோம். இல்லை நம்ம செஞ்சோமா, தன்னை குறிக்கக்கூடியவங்களை குறிக்கிறதுக்கு முத்தகல்லீம் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது அந்த நிலைகளை ஃபஅலை வச்சு கவனித்து நம்ம போடணும். காயிபா, ஹாலிரா, முத்தகல்லீமான்ட்டு. 4th ஸ்டெப்பு என்னது? இது என்னவான ஃபஅல் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். மாலியான ஃபஅலா? மாலியான ஃபஅலுன்ட்டு ஒரு ஃபஅலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுனா அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சொல்லியிருக்கோம். மஜ்ஹூலில் ஹரக்கத்து மாறும். ஹரக்கத்து எப்படி மாறுனா மஜ்ஹூல், மாலி மஜ்ஹூல். மாலி மஅரூஃப் மன்ஃபியில் முன்னாடி என்ன அடையாளம் வரும்? மன்ஃபி அடையாளமாக. அதே மாதிரி தான் முஸ்தக்பில் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடணும். முஸ்தக்பில் மஅரூஃபை நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு முஸ்தக்பிலோடைய அடையாளம்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபஅலை பார்த்துட்டா இது முஸ்தக்பிலோடைய அடையாளம்னு கண்டுபிடிச்சிடலான்ட்டு. அது என்னது? நஅத்தின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நூனு அலிஃபு ஏத்தே. இல்லை நம்ம வரிசையாக ஃபஅல் படி படித்தோம்னா ஏத்தே அலிஃப் நூன். இந்த வார்த்தை ஒரு ஃபஅலுடைய ஆரம்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது முஸ்தக்பிலான ஃபஅலு அப்படின்ற அர்த்தம். மஜ்ஹூல், முஸ்தக்பிலில் வருங்காலத்தில் மஜ்ஹூலுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் நம்ம போன வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். முஸ்தக்பிலுடைய அடையாளமான ஏத்தே அலிஃப் நூனில் பேஸ் இருக்கும். ஐன் கலிமாவில் ஜபர் தான் எப்போவுமே வரும். இப்படி வந்துச்சுன்னா இது மஜ்ஹூல் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த 6வது ஸ்டெப்பு முஸ்பத்தா மன்ஃபியான்னு கண்டுபிடிக்கணும். மாலியில் மன்ஃபி வந்துச்சு அப்படின்னா முன்னாடி மா வரும். முஸ்தக்பிலில் மன்ஃபி வந்துச்சுன்னா முன்னாடி லா வரும். முஸ்தக்பில் மஅரூஃபாக இருந்தாலும் சரி, முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபியாக இருந்தாலும் சரி, 2 மன்ஃபிக்குமே முன்னாடி லா வரும். அதே மாதிரி மாலி மஅரூஃபுல் மன்ஃபியாக இருந்தாலும் சரி, மாலில் மஜ்ஹூல் மன்ஃபியாக இருந்தாலும் சரி, அங்கே முன்னாடி மா வரும். இது அடையாளங்கள், மன்ஃபியுடைய அடையாளங்கள். அதுக்கப்புறம் லமீர். அந்த லமீர் நம்ம ஜோடியாக அவன் ஒரு ஆண், ஹுவ அவர்கள், இரான்கள், ஹுமான்ட்டு ஆரம்பத்தில் படிச்சிருப்போம். அதை இங்கே ஜோடியாக லமீர்ன்ட்டு போட்டுடலாம். இந்த மொத்தமாக 7 ஸ்டெப்பு தான். இது ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது மஜ்ஹூலான ஃபஅல்ன்ட்டு எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. மன்ஃபின்ட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. முஸ்தக்பிலுடைய அடையாளம்னா சொல்லியாச்சு. அதனால் வீடியோவில் நான் சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் சீகா சொல்லிவிடுவேன். அப்பப்போ வேண்டாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம ஆரம்பத்திலே சொன்னனால எக்ஸ்பிளைன் பண்ணாமல் போயிடலாம். ஏன்டா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில்னா நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ லா யுஜஅலு, ஜஅலனா ஆக்கினான்ற அர்த்தம், யஜஅலு அப்படின்னா ஆக்குவான்ற அர்த்தம், யுஜஅலுனா ஆக்கப்படுவான்ற அர்த்தம், லா யுஜஅலுனா ஆக்கப்பட மாட்டான் அப்படின்ற அர்த்தம் வரும். லா யுஜஅலு, அவன் ஒரு ஆண், ஆக்கப்பட மாட்டான். சீகா வஹதான் முதக்கர் காயிபு, ஒரு ஆணுக்கு வஹதான் முதக்கர் மறைவானவங்களை குறிக்கிறனால காயிபு. முஸ்தக்பிலுடைய அடையாளம் ஏ வச்சு ஆரம்பிக்குது. முஸ்தக்பில் மஜ்ஹூலு, மஜ்ஹூலுடைய அடையாளம் அந்த முஸ்தக்பிலுடைய அடையாளத்துக்கு மேலே பேஸ் இருக்குது. ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது, அதனால இது மஜ்ஹூலு. முன்னாடி லா வந்திருக்கனால மன்ஃபி லமீரு ஹுவ. லா யுஜஅலானி, அவர்கள் 2 ஆண்கள் ஆக்கப்பட மாட்டார்கள். சீகா தஸ்னியா முதக்கர், இருமைக்கு தஸ்னியா, முதக்கர் ஆண்பால் செஞ்சாங்க. காயிபு மறைவானவங்களை குறிக்கிறது.
ஃபால் வந்து அல் முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபி, முன்னாடி ஏ இருக்குது, ஏக்கு மேலே பேசும், ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது, அதனால முஸ்தக்பில் மஜ்ஹூலு, முன்னாடி லா வந்தனால மன்ஃபி. அடுத்து லா யுஜஅலூன, அவர்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட மாட்டார்கள். சீகா ஜம்உ முதக்கர், பல ஆண்களுக்கு மறைவானவங்களை குறிக்கிறனால காயிபு, ஃபல் முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, வமீரு ஹும். லா துஜஅலு, அவள் ஒரு பெண் ஆக்கப்பட மாட்டாள். சீகா வஹதான் முஅன்னஸ் காயிபு, முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, வமீரு ஹிய. லா துஜஅலானி, அவர்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட மாட்டார்கள். சீகா தஸ்னியா முஅன்னஸ் காயிபு, முஸ்தக்பில் மஜ்ஹூலுல் மன்ஃபி, லமீரு ஹுமா, அவர்கள் இரு பெண்களுக்கு லமீர் என்ன படிச்சிருக்கோம், ஹுமான்னு படிச்சிருக்கோம். லா யுஜஅலூன, அவர்கள் பல பெண்கள் ஆக்கப்பட மாட்டார்கள். சீகா ஜம்உ முஅன்னஸ் காயிபு, முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, லமீரு ஹுன்ன. நான் வேகமாக சொல்லிட்டேன், சரிங்களா? நீங்கள் முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இப்போ அடுத்து லா துஜஅலு, நீ ஒரு ஆண் ஆக்கப்பட மாட்டாய். சீகா வஹதான் முதக்கர் ஹாலிரு, எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது ஹாலிரு. அதுக்கப்புறம் ஃபஅல் முஸ்தக்பில் காயிபு, முஸ்தக்பில் மஜ்ஹூலுல் மன்ஃபி. முஸ்தக்பில் ஏன் முஸ்தக்பில்னா முன்னாடி முஸ்தக்பிலோடைய அடையாளத்தே இருக்குது. மஜ்ஹூல் ஏன் சொல்கிறோம்னா முன்னாடி முஸ்தக்பில் அடையாளத்தில் உள்ள வார்த்தைக்கு மேலே பேசு இருக்குது, ஐன் கலிமாவுக்கு ஜபர் இருக்குது. மன்ஃபினா அந்த ஃபைலோடைய ஆரம்பத்தில் லா இருக்கனால மன்ஃபின்னு சொல்கிறோம். நீ ஒரு ஆணுக்கு என்ன லமீர் படித்தோம், அன்தன் படித்தோம், லமீர் அன்தன் போட்டுருணும். லா துஜஅலானி, நீங்கள் இரு ஆண்கள் ஆக்கப்பட மாட்டீர்கள். சீஹா தஸ்னியா முதக்கர் ஹாலிரு, முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, லமீரு அன்துமா, நீங்கள் இரு ஆண்களுக்கு என்ன லமீர் படித்தோம், அன்துமான்னு படித்தோம். அடுத்து லா துஜஅலூன, நீங்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட மாட்டீர்கள்னு வரும். நீங்கள் பல ஆண்கள் ஆக்கப்பட மாட்டீர்கள். பல ஆண்களுக்கு ஜம்உ முதக்கர், எதிர் உள்ளவங்களை குறிக்கிறனால ஹாலிரு, அல் முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, வமீரு அன்தும், நீங்கள் பல ஆண்களுக்கு வமீர் என்ன படித்தோம், அன்தும். லா துஜஅலீன, நீ ஒரு பெண் ஆக்கப்பட மாட்டாய். சீகா வஹதான் முஅன்னஸ் ஹாலிரு, அல் முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, லமீர், நீ ஒரு பெண்ணுக்கு லமீர் என்ன படித்தோம், அன்தீன் படித்தோம். லா துஜஅலானி, நீங்கள் இரு பெண்கள் ஆக்கப்பட மாட்டீர்கள். சீகா தஸ்னியா முஅன்னஸ் ஹாலிரு, முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, லமீர் அன்துமா. லா துஜஅல்ன, நீங்கள் பல பெண்கள் ஆக்கப்பட மாட்டீர்கள். சீகா ஜம்உ முஅன்னஸ் ஹாலிரு, அல் முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, வமீர் அன்துன்ன, நீங்கள் பல ஆண்களுக்கு அன்துன்ன. லா உஜஅலு, நான் ஆக்கப்பட மாட்டேன். சீகா வஹதானு முத்தக்கல்லீம், கடைசி ரெண்டுத்துக்கும் ஆண்பால் பெண்பால் போட தேவையில்ல, முதக்கர் முஅன்னஸ். முத்தக்கல்லீமு அல் முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபி, லமீர் அன. லா நுஜஅலு, நாங்கள் ஆக்கப்பட மாட்டோம். சீகா தஸ்னியா ஜம்உன்னு போட்டாலும் சரி, வெறும் ஜம்உ போட்டாலும் சரி, இது இருமையையும் குறிக்கும் பன்மையையும் குறிக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் தஸ்னியா ஜம்உன்னு போட்டாலும் சரி, வெறும் ஜம்உன்னு போட்டாலும் சரி, முத்தக்கல்லீமு அல் முஸ்தக்பிலுல் மஜ்ஹூலுல் மன்ஃபி, லமீரு நஹ்னு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் சீகா பார்த்துருப்பீங்க, அந்த ஆர்டரில் தான் நான் சீகா சொல்கிறேன், இதில் இருக்க ஆர்டரில் சொல்லலை. அதே மாதிரி இதில் தமிழ் அர்த்தம் வந்து எழுத்து பிழைகள் வந்து கொஞ்சம் இருக்குது. நான் அதோட எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லி கொடுத்தனால தெரியும் எந்த ஆர்டரில் வரும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நான் சொல்கிறப்ப கரெக்டாக தான் சொல்கிறேன், அதனால் அது நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தனால அப்படிங்கிறனால உங்களுக்கு இப்படி சொல்கிறேன். நீங்கள் சீகா எழுதுகிறப்ப வந்து நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்த மெத்தடில் எழுதுனாலும் சரி, இல்லை இது மாதிரி காலம் போட்டு அரபிக்கு தமிழ் அர்த்தம் ரைட் சைடில் எழுதிட்டு மேலே அதுக்கப்புறம் வந்து ஃபஅல் டைட்டில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து சீகாண்டு டைட்டில் கொடுத்துட்டு அந்த வஹதான் முதக்கர், காயிபுனா காயிபு, முதக்கர் ஹாலிர்னா ஹாலிரு, அதை வந்து இதுக்கு பக்கத்தில் இப்போ லமீர் இருக்குல்ல அந்த இடத்துல கொண்டு வந்துடணும். முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபி வந்து செகண்ட்லேயே இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் லமீரை தூக்கி அந்த கடைசியில் லெஃப்ட் சைடில் கடைசியில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னாலும் ஓகே தான். இல்லை நம்ம படித்த முறையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்த முறையில் வந்து லா யுஜஅலு, நீ ஒரு பெண், லா யுஜஅலு, அவன் ஒரு ஆண் ஆக்கப்பட மாட்டான் எழுதிட்டு நேராக சீகாவை எழுதினாலும் சரி.
உங்களுக்கு எப்படி தோதுவோ அது மாதிரி எழுதிக்கோங்க, எது ஈஸியோ அது மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இதோட முஸ்தக்பிலுடைய பாடம் முடிஞ்சிருச்சு. இப்போ மாதியுடைய 4 பாடம் பார்த்தாச்சு, முஸ்தக்பிலுடைய 4 பாடம் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து அம்ரு பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ 2 வகை முடிச்சாச்சு. மாதியான ஃபஅலுடைய வகையும் முஸ்தக்பிலான ஃபஅலுடைய வகைகள் 4ம் முடிச்சாச்சு. இதிலேயே இன்னும் சில வகைகள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அடுத்து அம்ரு நஹி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ கேள்விக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து மாலி மாரூஃப் முஸ்பத்து, மாலி மாரூஃபுல் மன்ஃபி வச்சு கேள்வி கடைசி 2 வீடியோவாக கேட்டிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து மாலி மஜ்ஹூல் முஸ்பத்து, மாலி மஜ்ஹூல் மன்ஃபி இது 2த்தையும் சேர்த்துக்கலாம். மொத்தம் மாதியான ஃபஅல் மட்டும் வச்சு கேட்குறேன். மாலி மாரூஃபையும் வச்சு கேட்குறேன், மாலி மஜ்ஹூலையும் வச்சு கேட்குறேன். கேள்வி நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதற்கு உண்டான பதிலை வந்து சொல்லுங்கள். தமிழ் அர்த்தம் சொல்லிடுறேன். ஜஅல அப்படின்னா ஆக்கினான், ஃபதஹ அப்படின்னா திறந்தான். இது 2 வச்சு தான் உங்களுக்கு தமிழ் அர்த்தம் கேட்க போகிறேன். நீ ஒரு பெண் ஆக்கப்பட்டாய், நீ ஒரு பெண் ஆக்கப்பட்டாய், நான் திறக்கப்படவில்லை. அவன் ஒரு ஆண் திறந்தான், அவள் ஒரு பெண் திறக்கவில்லை. இதுதான் கேள்வி. இந்த 4 கேள்வியையும் நோட்டில் எழுதி வச்சு இன்ஷா அல்லாஹ் ஆலிமா படிக்கிறவங்க மாணவிகள் வந்து எல்லோரும் எனக்கு குரூப்பில் அனுப்பிச்சி விட்ருங்க. யூடியூப்பில் வீடியோ பார்க்குறவங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தமிழ்லே கமெண்ட் அனுப்புனாலும் சரி, நீங்கள் கமெண்ட் வந்து யூடியூப்லேயே அனுப்பிச்சி விடுங்க. அல்லாஹு தாலா பரக்கத் செய்வான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பாடம் வீடியோ வந்து போடணும் அப்படின்ட்டு துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.